வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ துலாத்தில் சுக்கிரன். இப்போ துலாத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கே ஆட்சி வீடு, அவங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு பெண்களால் நிறைய மரியாதை கிடைக்கும். பெண்கள் மூலமாக இவங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்களையும் இந்த துலாத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்க அனுபவிப்பாங்க. அதே மாதிரி சுகபோக வாழ்வு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த லக்னத்துக்கு எந்த பாவமாக இருந்தாலும் துலாத்தில் மட்டும் சுக்கிரன் இருந்துட்டா அப்படின்னா அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாங்கனாலும் அந்த காரியம் நடக்கும். ஆனால் இவங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை எப்பவுமே இருக்கும். இவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் டக்குன்னு எந்த முடிவையும் இவங்களால எடுக்க முடியாது. இதுதான் இவங்களுடைய மைனஸ். ஆனால் ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இவங்க இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு பாட்டு ரசிக்கிறது, ஒரு பாட்டு பாடுறது, ஒரு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஆடம்பரத்தை இவங்க விரும்புவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல சொகுசான காரு, இது எல்லாமே இவங்களுக்கு இந்த துலாத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க அனுபவிப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கக்கூடியது அந்த சுக்கிரன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமை வெள்ளை கலரில் வளையல் வாங்கி வச்சு மகாலட்சுமி கோவிலில் தானம் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.